சின்ன பொண்ணு சொல்லு சின்ன பொண்ணு, எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. வெடிக்கிட்டு நல்லா வெடிக்கிட்டும். ஒரு 5 நிமிஷம் பொம்பளை பொறுக்க மாட்டேலா? அதுக்குள்ள சின்ன பொண்ணு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டாலே அது என்ன ஏதுன்னு விலாவரியா கேட்காம எனக்கு மண்டையை வெடிச்சிரும் பாத்துக்கோ. ஒரு மாதிரி தலைக்கிருன்னு வரும். அதானே பார்த்தேன். ஒவ்வொரு வீடு விடா சொல்லிட்டாலே இதெல்லாம் நீங்க தானா? என்ன சின்ன பொண்ணு நான் சொன்னேன், ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேனே. தெரியுமா? தெரியும். உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னா போதும் உடனே ஊரெல்லாம் பத்த வைப்பிய. இவ கண்டா நான் பத்த வைப்பேன்னு. என்ன 4 முடி? அன்னைக்கே உன்ட்ட சொல்லிருக்கோம்ல, சும்மா 4 முடி 7 முடின்னு கிடக்காதன்னு. சரி வசந்தி அக்கா சொல்லுங்க. என்னத்த சொல்லுங்க? நான் என்னைக்கு எவகிட்ட போய் சொன்னேன் சொல்லு. அதுக்கு இல்ல, நான் நீங்க நம்ம புஷ்பாக்கா நம்ம சிம்மு 4 பேர் தான் எப்பவும் பாடு பேசுவோம். எப்படி விஷயம் லீக் அவுட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. புஷ்பாக்கா மூச்சே விட மாட்டா, சிம்மு அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டா. அப்ப நீங்க தானே போய் சொல்லிருக்கணும் எந்த விஷயம்னாலும். அப்படி என்னத்த சொல்லிட்டேன் சொல்லு. 1 2 தாயே, ஊர்ல இருக்க அவ்வளவு விஷயத்தையும் நீங்க தான் சொல்லுவீங்க. சரி அது பாட்டு, இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லு என்னன்னு. சரிங்க, சிம்முக்கு போன் போட்டிருக்கேன், சிம்மு வரட்டும், சேர்ந்தாப்புல பேசிடலாம். அது இல்லைன்னா நம்ம ஒருக்க பேசணும், அடுத்தல சிம்மு வந்தோன்னா 2வது ஒருக்க விளக்கணும். அது சரிப்படாது. யார வர ஆகுது வீட்டுக்கு போலாம், அந்த மனுஷன் நாய் கிடக்கு நிப்பாரு. சிம்மு ஓடி அடிக்கிறோம். சிம்மு வந்துட்டா. பாத்துட்டு தான் இருக்கேன். என் கண்ணு 2 என்ன புதடியிலே இருக்கு. என்ன சின்ன பொண்ணு எடக்கு மடக்கா பேசுத? சொல்லு சீக்கிரம் சொல்லு. என்னத்த சொல்லணும்? ஏடி சின்ன பொண்ணு சும்மா இருட்டி அவளை அம்டி ஆள விட்டுட்டு இருக்க. சும்மாதாக்கா 4 படி அள வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கு பூஞ்ச பாத்தீங்களா ஒரு மாதிரி இருக்குது. சரி விடுட்டி, என்னத்துக்கு கூப்பிட்டா சொல்லு சீக்கிரம். யாராவது லாட்டி வீட்டுல வேலை கிடக்கலாட்டி பிள்ளைகள் ஓவர ஒத்தையில இருக்கு. அதான் உன் மாமியா கறி கிடக்கல, ஒரு ஆளுக்கு 10 ஆளு சமம்ல. என்ன நடந்துச்சுன்னா சின்ன என்ன நடந்துச்சு? ஆடு நடந்துச்சு, மாடு நடந்துச்சு, கோழி நடந்துச்சு. மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மதிக்காதவன் இருக்க இடத்துல என்ன இருப்பு? சவத்த கேட்காண்டா மண்டை வெடிச்சா வெடிச்சிட்டு போயிட்டு நமக்கு. சின்ன பொண்ணு அண்ணா வாடிட்டா, ஏன் கோவப்படுத்திட்டு இருக்க? என்னனால சொல்ல வேண்டியதானே. யாமுட்டி இந்த பாடுபடுத்த. இப்ப நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் குறைஞ்சிட்டல இருக்கா. இப்ப என்ன நடக்குன்னு பாரு. நான் வருது எங்க வீட்டு வானாலு எங்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணி என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோட இங்க உட்கார்ந்திருக்கீங்க? என் நாத்து என் செல்லமே உனக்கு தெரியாதக்க விஷயம். என்ன அண்ணி தெரியாத? அப்பா விஷயத்தை இப்பதான் அவுத்து விட போறா. ஆல்மடி என்ன அங்க கிடந்து ஊத்தி பாக்கிய? அங்க வாங்க. உனக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. நீ வீட்டுக்குள்ள கிடந்தியோ? ஆமா அண்ணி, இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சு, இப்பதான் வெளியில வாரேன். உட்காரு, இந்த இடத்துல பட்டறைய போடு. 4 முடி உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? உட்காருங்க. இப்ப எல்லாரும் வந்தாச்சு. இப்ப சொன்னா சரியா இருக்கும். அது சாயந்தரம் 5 மணி ஆனோன்னா 5 வகை பிரியாணி ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து போடுதேன்னு சொல்லி சொன்னா. நெசமா தான் சொல்லுதே. என்னது அப்படி சொல்லுதே? 5 வகை பிரியாணினா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, கவுதாரி பிரியாணி, முட்டை பிரியாணி. ஆமா பின்ன நெசம் இல்லாம பொய்யே சொல்லிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு, விளையாட்டுக்கு அளவே இல்லையா? அவள 2 பேரையும் பாரு வாயை பிளந்துட்டு இருக்காள்வா. ஆமா சின்ன பொண்ணு சும்மா இரு, தேவையில்லாம கிடந்து அவள ஆசையை உருவாக்காத. 2 பேரும் சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஓட விடணும். 2 பேரும் அப்படியாப்பட்ட திண்ணி முட்டைகளா இருக்காவுல. பணம்னா பணமும் வாயை பழக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இனிமே பிரியாணினா பணமும் வாயை பழக்குங்கிற மாதிரி மாத்தி வேண்டியதான் போல இருக்கு. பிரியாணி பார்சலா போடுவாங்களா? எப்படி குத்துமணியோட போடுவாங்களா? உனக்குல பார்சல் காணுமா? பெரிய குத்துமணியா இறக்க போறான், வாங்கிட்டு போனா. அண்ணி எனக்கு ஒரு டவுட், நீங்க சும்மா எதுவும் சொல்லலையே? சும்மா தான் சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? சும்மா சொன்னீங்களா? சரி விடுங்க அண்ணி. சரி எதுக்கு கூப்பிட்டோம்னா முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேனே. எதுக்கு சின்ன பொண்ணு கூப்பிட்ட? 4 படி உங்க பக்கத்து வீடு கோயிலா இருக்கல்ல, அவ வீட்டுக்கு ஏதோ கள்ளம் புகுந்துட்டானா? அப்படியா? என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? கள்ளனா? சின்ன பொண்ணு என்ன சொல்லுத? நெசந்தானா இல்ல விளையாட்டுக்கு சொல்லுதியா? நாத்து கள்ளனோட நீ ஒண்ணு பயந்துறாதேனா? உங்க அண்ணி கறி சும்மா கதையை விடுவா, நம்ம எல்லாரும் வாயை பிளந்து பயப்படுவோம்ல அதுக்கு. பத்தியலக்கு கள்ளனா நாளா ஒண்ணு பயப்படவே மாட்டேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லுத? நெசந்தானா? உண்மையிலக்கோ நெசமா தான் சொல்லுதே. கோயில தான் என்கிட்ட சொன்னா. கோயில விட்டு ஜன்னலோட அங்க இங்க ஒரு ஆள் நடமாடுற மாதிரி இருந்துச்சா ராத்திரி 12 மணி போல. என்னது நைட் 12 மணிக்கா? ஏனி நைட் 12 மணிக்கு கூட என் மாமியாரி அங்க இங்க சுத்திட்டு வருதா தூக்கம் வராம. அவளதான் இருந்திருக்கும். அவளை பார்த்து தான் கோயிலுக்கு கள்ளன்னு நினைச்சிருப்பாவோ. வா மாமியாரி முக்காடு போட்டிருப்பாள்ல, அதான் தெரியுமா கரெக்டாட்டு கோயிலுக்கு. ஏமா ஆம்பளை மாதிரி இருந்தாமா, டவுசர் வேற போட்டிருந்தானா. டவுசர் கொள்ளையனா இருப்பானோன்னு சொல்லி கோயில சொல்லி பயந்துட்டு இருக்கா. டவுசர் கொள்ளையனா நம்ம ஊர்லயும் பூந்துட்டானா? என்ன பண்ணு கோயில நல்ல பார்த்தாளா? டவுசர் போட்டிருந்தானா? ஆமா 4 முடி டவுசர் தான் போட்டிருந்தானா. பார்த்து எடுத்து இருந்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். எக்கு தப்பி தெரியாதனமா கோயில விட்டு ஜன்னலோட எட்டி பார்த்திருக்கான். பணம் உங்க வீட்டுல தானே நிறைய இருக்கு. சின்ன பொண்ணு எங்க வீட்டுலாம் துட்டுலாம் ஒண்ணு இல்லம்மா. நாங்க நம்பிட்டோம். ஏக்கு உண்மையா தான் இருக்குன்னு நினைக்கேன். என்ன நீங்க தான வட்டிக்கு விடுவீங்க? தெரிஞ்சுதாங்க வந்திருக்கான் டவுசர் கொள்ளையே. பாவி மக்கா, நீனே போட்டு கொடுத்துறாத கள்ளன்டா. அவனுக்கு விஷயம் தெரியாம வந்திருக்க மாட்டாங்க. ஆமா சின்ன பொண்ணு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கள்ளப்பைய வந்து எப்படியும் தெரிஞ்சு எடுத்துட்டு தானே வந்திருப்பான். ஒரு ஆள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு பகல் முழுக்க பாத்திருப்பான், நோட்ட விட்டுருப்பான். ராத்திரி போல சாடிடலாம் வீட்டுக்குள்ள, குதிச்சோம்னா ஏகப்பட்ட பணத்தை அள்ளிடலாம் நினைச்சிருப்பான். ஆமா சின்ன பொண்ணு, துட்டு இல்லாத வீட்டுக்கு வருவானா கள்ளன்? என் வீட்டுக்கு வந்திருக்கானா இல்லன்னா சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா? வரல. எங்க வீட்டுக்கு வந்தானா ஒரு சட்டில பழங்கஞ்சியும் கிடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய் வேற போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவாடை வேற சுட்டு வச்சிருக்கேன். வேணா அந்த கஞ்சியும் குடிச்சிட்டு அந்த கருவாடையும் தின்னுபிட்டு அந்த மாங்காய் ஊறுகாயை நக்கிட்டு போக வேண்டியதான். உங்க வீட்டுக்கு வந்தா
பழைய கஞ்சி கிடைக்கும். நம்ம 4 மணி வீட்டுக்கு போனா கெட்டு பணம் கிடைக்கும் தான் வந்திருக்கான். ஏன் வசதி இப்ப கிடந்து அழுதுட்டடக்கா? இப்ப என்னாச்சு உனக்கு? 4 மணி இப்ப எது கிடந்து மண்டையை உடைச்சு அழுதுட்டு இருக்கியா? இல்ல சின்ன பொண்ணு டவுசர் கொள்ளையில நினைச்சாதான் கெடி கலங்குது. அப்போ உங்க வீட்டுல துட்டுக்கிட்டு நிறைய வச்சிருக்கிய? இல்ல சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு. ஏ பாவி மக்கா. எவ்வளவு வச்சிருக்கிய? 5 லட்சமா 10 லட்சமா? அவ்வளவுலாம் இல்ல. 10,000 ரூபாய். ஆமா 10,000 ரூபாய்க்கு கல்ல அங்க இருந்து வாரான். 4 மணி அழுது மண்டையை உடைச்சிருக்க போல இருக்க. சரி எவ்வளவு துட்டு இருக்குன்னு முதல்ல உண்மையை சொல்லுங்க. சின்ன பொண்ணு வாங்கிட்ட சொல்லுதுல என்ன இருக்கு? ஒரு 2 லட்சம் ரூபாய் போல பேங்க்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கோ. நாளைக்கு ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கு. ஏ பாவி மக்கா, இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க 2 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காளா? அன்னைக்கு துட்டு இல்லன்னா இவன் எதுக்கு வாடுதா? இவகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கா? அது கோபத்துல வாடுறத பார்த்தா பயமால இருக்கு. நம்ம அண்ணன் நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. அன்னைக்கு இந்த மரண சொல்ல குட்டி அப்படி பாக்காத. பின்ன எப்படி பார்க்கணும்? நான் எந்த பிரச்சனைக்கு காரணம் இல்ல. யோ அது நான்ல சொல்லணும். நான் வீட்டுக்கு போறேன். நீ கைய விடுடி. வீட்டுக்கு போறேன் பேரு தப்பிச்சு எங்கயாவது ஓடிடுவேரு. வீட்டுக்கு வரோம். எங்க திரும்பி பாக்கேரு? போவோம். முட்டை கண்ண நோண்டி விடுவேன். சிக்கிட்டோன்னைக்கு சில்லறை ஆக போறோம். புது பொண்ணு மாதிரி அண்ணனோட நடந்து போறீரு. வெரசல போவோம். காக்கா பிரியாணி அண்ணனுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்க இழுத்துட்டு போறா. என்ன நடக்க போதோ? சின்ன பொண்ணு டவுசர் கொள்ளையன்னு சொன்னது சும்மா தானே? ஆமா சும்மா தான் சொன்னேன். எப்ப இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. அது இருக்கட்டும். உண்மை இப்பதானே வெளியே வந்துச்சு. 2 லட்சம் ரூபாய் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு சொன்னது. அப்பவே ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. நம்மளா பங்கொலைக்கு வானால போய் சிக்கிட்டோமே. பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வாங்க மாமாய் வாங்க. வந்துட்டா ஒழுக்க மத்தவா. ஏம்மா மத்தவா வாரா. அனக்கு கட்டாம பேசாம இருந்துக்கோ கப்பு சிப்புன்னு. நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு ஏங்க தயங்கி நிக்கிய? உள்ள வாங்க மாமாய். ஆரத்தி எதுவும் கரைச்சு கொண்டாருமா புது பொண்ணுக்கு? என்னடா சொல்ல திடீர்னு ரொம்ப மரியாதை கொடுக்க? கெட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்க வீட்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காவோ. அம்மா கறி சொல்லி விட்டாலாம்ல. வாய்க்கிலேயே பேசுதா. திருநெல்வேலி அல்வாவும் திட்டுவிள புரோட்டா சால்னாவும் வாங்கி வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க மாமாய். அப்படியே சொல்ல குட்டி. எனக்கு ரெண்டுமே பிடிச்சது இல்ல. வாரம் ஒரு வெட்டு வெட்டிரும். அதுக்கு தான் என்ன தெருலச்சு வாங்க மாமாய் கூப்பிட்டியோ? ஆமா பின்ன எதுக்கு கூப்பிட்டேன்? வாங்க. ஏம்மா பாத்தியா அந்த திண்ணி முட்டு கூட சேர்ந்துட்டு இன்னும் திண்ணி முட்டையா மாறிட்டான். கையை பிடிச்சல கரகரன்னு இழுத்துட்டு போறா. ஏடி யாதட்டி திருநெல்வேலி அல்வா திட்டுவிள புரோட்டா சால்னா? வேற என்னம்மா அவ அம்மா வீட்டுக்கு போனால அங்க இருந்திருக்குமா இருக்கும். அதை கொண்டு வந்து வச்சு ரூம்ல கொண்டு வச்சிருப்பாளா இருக்கும். யாரு கண்டா? என்னதான் இருந்தாலும் புருஷனை பெத்தவா. உனக்கு ஒரு துண்டு அல்வா தந்திருக்கலாமா? தரலையே. ஆமட்டி நீ உட பறந்தவா. உனக்கு ஒரு துண்டு புரோட்டா சால்னா தந்திருக்கலாம் பேரு. தரமாட்டா. படுபாவியாவா. கல் நெஞ்ச காரி. சரி எது எப்படியா நம்ம 2 பேருக்கு தரட்டாலும் அவ புருஷனுக்காவது கொடுக்கல. என் பிள்ளையாவது நல்லபடியா தின்னுட்டு நல்லபடியா இருந்துட்டு போட்டோம். அதுதான் தாய் உள்ளம். சரி அப்படி சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதான். வேற என்னத்த செய்ய முடியும்? அல்வாவும் புரோட்டா சால்னாமும் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். செல்லக்குட்டி எங்கடா புரோட்டா எங்கடா திருநெல்வேலி அல்வா? குடுக்கி மாமா குடுக்குது தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். கொள்ளத காப்பாத்துக்கடா. காப்பாத்து எப்பா. போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. ஓடுனது கிடையாது. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. சொந்தங்களே பாத்தீங்களா நம்ம அண்ணனுக்கு என்ன நடந்துச்சுன்னு? சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம அஸ்மின் ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா சொந்தங்களே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கவங்க எல்லாரும் சீக்கிரமா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. சரி சொந்தங்களே போயிட்டு வரேன்னா நேரம் வேற ஆயிட்டு. அடுத்த வீடியோல பாப்போம் நம்ம அண்ணன் என்ன ஆகுதாருன்னு.